அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது செவ்வாய் தோஷம் பற்றி ஜோதிடம் மற்றும் ஜாதகத்தில் உள்ள விதிகள் மற்றும் விதி விலக்குகள் சார்ந்தும் அனுபவபூர்வமான பலன்கள் சார்ந்தும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். செவ்வாய் பகவானை பூமிக்காரகன் என்றும், சகோதரக்காரகன் என்றும், இரத்தக்காரகன் என்றும், மாங்கல்யக்காரகன் என்றும், வீரதீர செயல்களுக்கு அஞ்சாத செயல்களுக்கு காரகன் என்றும், கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வகையிலும், மருத்துவத்துறை சார்ந்த வகையிலும், எதிரிகள் சார்ந்த வகையிலும், விளையாட்டுத்துறை சார்ந்த வகையிலும், உடற்தகுதிக்குட்பட்ட வேலைகள் மற்றும் தொழில் சார்ந்த வகையிலும் பலன்களை தரக்கூடியவர் என்று ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த அனுபவம் இருக்கிறது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விசேஷங்களை விடவும் இந்த செவ்வாய் பகவானுக்கு ஒவ்வொரு ஜாதகருடைய அனுபவம் சார்ந்தும் கூடுதல் முக்கியத்துவம் அனைவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகிவிடுகிறது. ஏனெனில் செவ்வாய் தோஷம் என்கிற வார்த்தை, அது சார்ந்த பலன்கள், அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் தங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விடவும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இருப்பை பொறுத்தும், செவ்வாய் பகவான் தரக்கூடிய யோகங்கள் மற்றும் தோஷங்கள் சார்ந்தும், செவ்வாய் பகவானுடைய யோகம் மற்றும் தோஷங்கள் ஜாதகர்களுடைய எந்த வயது காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் என்ற கணக்கீடுகள் செய்தும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவானுடைய பலாபலங்கள் அமைகிறது. செவ்வாய் பகவானுடைய யோக பலன்கள் எவ்வளவோ இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்கிற ஒரு அமைப்பு தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அனைத்து ஜாதகர்களுமே தெரிந்து கொள்ளக்கூடிய, ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது, அனுமானிக்கப்படுகிறது. இந்த செவ்வாய் தோஷம் சார்ந்து சில பேர் சர்வ சாதாரணமாக கையாளுகிறார்கள். மேலும் சில பேர் செவ்வாய் தோஷம் சார்ந்து அச்சப்பட்டு அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்ற பயங்களுக்கு உள்ளாகி, அறியாமைகளுக்கு உள்ளாகி தங்களுடைய வாழ்க்கையையே பாழாக்கிக் கொள்கிற, சிதைத்துக் கொள்கிற பேரவலங்கள் சில பேருடைய வாழ்க்கையிலும் நடந்து விடுகிறது. எனவே செவ்வாய் தோஷம் குறித்து நாம் சரியாக தெரிந்து கொண்டு அனுமானித்துக் கொண்டால் இனிமேல் எந்த ஒரு ஜாதகரும் செவ்வாய் தோஷம் சார்ந்த வகையில் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வராது என்று நம்புகிறோம். அந்த வகையில் செவ்வாய் தோஷம் பற்றிய A to Z விஷயங்களை நாம் தற்போது பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் எப்படி உண்டாகிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் லக்னம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இப்படியாக 5 இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். சந்திரன் ரீதியாக, சந்திரன் என்பது உங்களுடைய ராசியை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் இருப்பார். சந்திரனை வைத்துத்தான் ராசியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அதேபோல சுக்கிரன் என்கிற கிரகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இப்படிப்பட்ட இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். ஜோதிட விதிகளின்படி லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசி வீட்டிலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள்படும். இந்த கணக்கீடு பார்க்கும்போது மொத்தமாக ஜோதிட விதிகளின்படி 15 வகைகளில் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் உண்டாகும் என்பதாக வருகிறது. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த 15 வகைகளில் செவ்வாய் தோஷம் உண்டாகாது. ஒரு தனிநபருடைய ஜாதகத்தில் அதிகபட்சம் 3 விதங்களில் தான் செவ்வாய் தோஷம் உண்டாகும். அதாவது லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம், அல்லது சந்திரனிலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம், அல்லது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்படியாக லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகிய இடங்களிலிருந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் ஒரு இடத்தில் தான் அமையும். அந்த வகையில் தான் அதிகபட்சம் ஒரு ஜாதகத்தில் 3 வகையில் தான் உண்டாகும் என்று கூறுகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து செவ்வாய் தோஷம் சந்திரனிலிருந்தும் அமைய வாய்ப்பிருக்கிறது, சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தும் அமைய வாய்ப்பிருக்கிறது. இப்படியாக 3 இடங்களிலிருந்து செவ்வாய் தோஷத்தை கணக்கீடு செய்யும் போது அதிகபட்சம் 3 இடமாகத்தான் வரும். எல்லோருக்கும் இந்த 3 வகையிலும் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் உண்டாகிவிடும் என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனெனில் சில ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 2, 4, 7, 8, 12 ஆகிய ஏதோ ஒரு இடங்களில் செவ்வாய் தோஷம் இருக்கும். சந்திரனிலிருந்து எண்ணி வரும்போது இந்த 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இல்லாமல் இருக்கும். அடுத்த சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து எண்ணி வரும்போது கூட இந்த 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் செவ்வாய் இருப்பார். இப்படியாக லக்கினம், சந்திரன், சுக்கிரன் ஆகிய இடங்களிலிருந்து எண்ணி வரும்போது ஒரு ஜாதகத்தில்
3 வகையிலும் செவ்வாய் தோஷம் உண்டாகலாம், அல்லது 2 வகைகளில் உண்டாகலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் மட்டும் செவ்வாய் தோஷம் உண்டாகலாம். இப்படியாக ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சம் செவ்வாய் தோஷம் 3 விதங்களில் அமையலாம், அல்லது 2 வகையில் அமையலாம், அல்லது ஒரு வகையில் கூட அமைந்து விடலாம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய கணக்கீடாகும் இது. இந்த செவ்வாய் தோஷத்தை பொறுத்தவரை அனைத்து ஜாதகங்களிலும் செவ்வாய் தோஷம் இருக்கும் என்ற கட்டாயமில்லை, இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இருக்காது. ஏனெனில் ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சம் 3 வகையிலும் குறைந்தபட்சம் ஒரு வகையிலும் இருக்கும் என்று சொன்னோம் அல்லவா. அதுபோல் அந்த குறைந்தபட்ச அளவில் கூட இல்லாமலும் போகும். எப்படி எனில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்காது. சந்திரனிலிருந்து எண்ணி வரும்போது 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்காது. சுக்கிரனிலிருந்து எண்ணி வரும்போது 2, 4, 7, 8 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்காது. இப்படி 3 வகையிலும் கணக்கீடு செய்யும் போது செவ்வாய் தோஷத்துக்கு உட்பட்ட இடங்களில் செவ்வாய் இல்லை என்றால் அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகமாக அனுமானிக்கப்படுகிறது. அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்படி செவ்வாய் தோஷம் இல்லாததை சுத்த ஜாதகம் என்றும் நம்முடைய ஜோதிட ஜாதக உலகம் சொல்லி வருகிறது. இப்படியாக சுத்தமாக செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சுத்த ஜாதகம் என்றும், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் என்றும் சொல்கிறார்கள். அனுபவத்திலும் இருக்கிறது. தற்போது உங்களுக்கு 2 வகை தெரிந்திருக்கிறது. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம், சுத்தமாக இல்லாத ஜாதகம். இந்த 2 வகையிலும் கடந்து 3வது ஒரு வகை இருக்கிறது. அந்த 3வது வகை என்பது செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகம். செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை பொறுத்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. செவ்வாய் தோஷம் இருக்கிறது அல்லவா, அந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறதா அல்லது செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவில்லையா என்ற இருவேறு கணித முறைகள் இருக்கின்றன, இருவேறு அனுமானங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய ஜாதகம், செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தி ஆகாத ஜாதகம் என 2 வகையாக அமைந்து விடுகிறது. முற்று முழுதுமாக செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு சுத்த ஜாதகம், அடுத்து செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய 2வது வகை ஜாதகம், அடுத்து செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத 3வது வகை ஜாதகம். இதைத்தான் நாம் செவ்வாய் தோஷம் 3 விதம் என்று சொல்லி வருகிறோம். தற்போது நாம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய இடங்களை பற்றி பார்ப்போம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் வீடான ரிஷப வீட்டில், 4ஆம் வீடான கடக வீட்டில், 7ஆம் வீடான துலாம் வீட்டில், 8ஆம் வீடான விருச்சிக வீட்டில், 12ஆம் இடமான மீன வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருளாகும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான மிதுன வீடு, 4ஆம் இடமான சிம்ம வீடு, 7ஆம் வீடான விருச்சிக வீடு, 8ஆம் வீடான தனுசு வீடு, 12ஆம் வீடான மேஷ வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் ரிஷப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் வீடான கடக வீடு, 4ஆம் இடமான கன்னி வீடு, 7ஆம் வீடான தனுசு வீடு, 8ஆம் இடமான மகர வீடு, 12ஆம் இடமான ரிஷப வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான சிம்ம வீடு, 4ஆம் இடமான துலாம் வீடு, 7ஆம் இடமான மகர வீடு, 8ஆம் இடமான கும்ப வீடு, 12ஆம் இடமான மிதுன வீடு ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான கன்னி வீடு, 4ஆம் இடமான விருச்சிக வீடு, 7ஆம் இடமான கும்ப வீடு, 8ஆம் இடமான மீன வீடு, 12ஆம் இடமான கடக வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான துலாம் வீடு, 4ஆம் இடமான தனுசு வீடு, 7ஆம் இடமான மீன வீடு, 8ஆம் இடமான மேஷ வீடு, 12ஆம் இடமான சிம்ம வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிக வீடு, 4ஆம் இடமான மகர வீடு, 7ஆம் இடமான மேஷ வீடு, 8ஆம் இடமான ரிஷப வீடு, 12ஆம் இடமான கன்னி வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான தனுசு வீடு, 4ஆம் இடமான கும்ப வீடு, 7ஆம் இடமான ரிஷப வீடு, 8ஆம் இடமான மிதுன வீடு, 12ஆம் இடமான துலாம் வீடு ஆகிய இடங்களில் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான மகரம், 4ஆம் இடமான மீனம், 7ஆம் இடமான மிதுனம், 8ஆம் இடமான கடகம், 12ஆம் இடமான விருச்சிகம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான கும்பம், 4ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான கடகம், 8ஆம் இடமான
சிம்மம், 12ஆம் இடமான தனுசு ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான மீனம், 4ஆம் இடமான ரிஷபம், 7ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான மகரம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான மேசம், 4ஆம் இடமான மிதுனம், 7ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான கும்பம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பொருள். இதுவரை ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் பற்றிய விவரங்களை பார்த்தோம். இதேபோல மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்த அனைவருக்கும் செவ்வாய் எங்கிருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டாகும் என்ற விளக்கப்படத்தை திரையில் பதிவு செய்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பிறந்த ராசிக்குரிய படத்தை நிறுத்தி செவ்வாய் எங்கிருந்தால் செவ்வாய் தோஷம் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பீடு செய்து கொண்டு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்புமை என்பது ராசிக்கு உட்பட்ட ஒரு வகைதான். இதேபோல சுக்கிர பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த ராசி வீட்டிலிருந்து செவ்வாய் பகவான் எத்தனையாவது வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கும் என்ற விளக்கப்படங்களையும் திரையில் பதிவு செய்திருக்கிறோம். அதையும் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தையும் ஒப்பீடு செய்து சுக்கிரன் ரீதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ரீதியாக செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ராசி, அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து செவ்வாய் இருக்கும் இடத்தை கணக்கீடு செய்து அதன் மூலமும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக 3 வகையிலும் கணக்கீடு செய்து கொண்டு செவ்வாய் தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் அடுத்ததாகத்தான் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகிறதா அல்லது இருந்து நிவர்த்தியாகவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை லக்ன ரீதியாக, சந்திரன் ரீதியாக, சுக்கிரன் ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவோ சந்திரன் ரீதியாகவோ சுக்கிரன் ரீதியாகவோ செவ்வாய் தோஷம் இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அடுத்த கட்ட விஷயங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. லக்னம், சந்திரன் மற்றும் சுக்கிரன் ரீதியாக செவ்வாய் தோஷம் 3 வகையிலோ 2 வகையிலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலோ செவ்வாய் தோஷம் இருப்பதாக தெரிந்து கொண்டால் அடுத்ததாக செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிறதா நிவர்த்தி ஆகவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பதற்கான விதிகள் சொல்லப்பட்டுள்ளது போலவே செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாவதற்கான விதிகளும் சொல்லப்பட்டுள்ளன. அந்த வகையில் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய விதிகளை தற்போது பார்ப்போம். செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளான மேஷ வீட்டில், விருச்சிக வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறது. அதாவது லக்ன ரீதியாகவோ சந்திரன் ரீதியாகவோ சுக்கிரன் ரீதியாகவோ செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய கணக்கீடு வந்தாலும் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மேஷ வீடாகவோ விருச்சிக வீடாகவோ இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு விதியும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செவ்வாய் பகவான் ஆட்சிக்கு உட்பட்ட 2 வீடுகளில் மேஷ வீடு மற்றும் விருச்சிக வீடுகளில் இருந்தாலும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய உச்ச வீடான மகர வீட்டில் இருக்கும் போதும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறது. இதேபோல செவ்வாய் பகவான் தான் நீச்சமடையக்கூடிய கடக வீட்டில் இருந்தாலும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதிகளும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அனுமானத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது. எப்படியாக லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு உட்பட்டு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து எப்படி செவ்வாய் தோஷம் 15 வகைகளில் உண்டாகுமோ அதேபோல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து 31 வகைகளுக்கும் மேலாக செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய விதிகளும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன, அனுபவத்திலும் இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகம், உச்ச வீடான மகரம், நீச்ச வீடான கடகம் ஆகிய 4 வீடுகளில் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிறது என்பதை பார்த்தோம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதியும் இருக்கிறது. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய கணக்கீட்டில் லக்னம், சந்திரன், சுக்கிரன் ரீதியாக செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து எப்படி செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்ற கணக்கீடு வருகிறதோ அதற்கு எதிர்மாறாக செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவினுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய விதிகளும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அனுமானத்திலும் இருக்கிறது. இப்படியாக குரு பார்வைக்கு உட்பட்டு செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய
3 விதிகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இதுவரை 7 வகையில் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய கணக்கீட்டை பார்த்தோம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆவதாக ஜோதிட விதிகளிலும் இருக்கிறது, அனுபவத்திலும் இருக்கிறது. அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆவதாக ஜோதிட விதிகளிலும் இருக்கிறது, அனுபவத்திலும் இருக்கிறது. இதுவரை மொத்தம் 10 வகையில் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதிகளை பார்த்திருக்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில், அதாவது சூரியனுடைய பார்வை படக்கூடிய 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாவதாக ஜோதிடத்திலும் அனுபவத்திலும் இருக்கிறது. அந்த வகையில் இதுவரை செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 11 விதிகளை பார்த்திருக்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் புத பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து புத பகவான் பார்வைக்கு உட்பட்ட 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய வகைமுறை ஜோதிடத்திலும் அனுபவத்திலும் இருக்கிறது. இதுவரை செவ்வாய் தோஷம் இருந்து தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய 12வது விதியை பார்த்திருக்கிறோம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ராகு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதி அனுபவம் இருக்கிறது. அந்த வகையில் இதுவரை தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 13வது விதியை பார்த்திருக்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கேது பகவானுடைய பார்வைக்கு உட்பட்ட 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதியும் அனுபவமும் இருக்கிறது. இதுவரை செவ்வாய் தோஷம் இருந்து தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய 14வது விதியை பார்த்திருக்கிறோம். இதுவரை குருவினுடைய பார்வைக்கு உட்பட்டும், சனி பகவானுடைய பார்வைக்கு உட்பட்டும், சூரியன், புதன், ராகு, கேது ஆகிய கிரகங்களுடைய பார்வைக்கு உட்பட்டும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பை பார்த்தோம். அடுத்து ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசி வீட்டில் இருக்கிறாரோ அதே ராசி வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு விதியும் ஜோதிடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 15வது விதிமுறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி வீட்டிலேயே செவ்வாய் பகவான் இருந்து, அதாவது சனி பகவானுடன் சேர்ந்திருந்து தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 16வது விதிமுறையை பார்க்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ராசி வீட்டிலேயே செவ்வாய் பகவானும் இணைந்திருந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு உட்பட்டு இருப்பதால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய 17வது விதிமுறையாக இது இருக்கிறது. அடுத்து ஜாதகத்தில் புதன் இருக்கக்கூடிய வீட்டிலேயே செவ்வாய் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் என்ற ஜோதிட விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பதால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 18வது விதிமுறையை பார்க்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலேயே செவ்வாய் பகவானும் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பதால் செவ்வாய் தோஷம் இருந்து தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய 19வது விதியை பார்க்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி வீட்டிலேயே செவ்வாய் பகவான் இணைந்திருந்து செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு உட்பட்டு தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 20வது வகைமுறையை பார்க்கிறோம். அடுத்து ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி வீட்டிலேயே செவ்வாய் பகவான் இருந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு உட்பட்டு செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதிமுறை இருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் ஒரே ராசி வீட்டில் இருப்பது சந்திரமங்கல யோகம் தரக்கூடிய ஒரு ஜோதிட யோகமாகும். சந்திரனை பொறுத்தவரை சந்திரன் இருக்கக்கூடிய ராசி வீட்டிலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக கணக்கீடு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய கணக்கீடும் வருகிறது. தற்போது சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய 21வது விதிமுறையை பார்க்கிறோம். அடுத்து செவ்வாய் பகவான் 12 ராசி வீடுகளில் சிம்ம வீட்டிலும் கும்ப வீட்டிலும் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஜோதிட விதிமுறை இருக்கிறது. ஏற்கனவே ராசி வீடுகளின் அடிப்படையில் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடுகளான மேஷம், விருச்சிகம், உச்ச வீடான மகரம், நீச்ச வீடான கடகம் ஆகிய 4 இடங்களில் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு விதியும் இருக்கிறது. அந்த 4 வீடுகளை கடந்தும்
தனிப்பட்ட முறையில் எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல், எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையும் இல்லாமல் 12 ராசி வீடுகளில் சிம்ம வீட்டிலோ அல்லது கும்ப வீட்டிலோ செவ்வாய் பகவான் தனித்திருந்தாலும், எந்த கிரகத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டிருந்தாலும், எந்த கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதியும் இருக்கிறது. இந்த வகையில் 2 வகையில் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறது. ஆக மொத்தம் இதுவரை 23 வகைகளில் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய வகை முறையை பார்த்து வருகிறோம். அடுத்து இதுவரை பார்த்ததை எல்லாம் விட வேறொரு விதிமுறையின்படி 2 வகை செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறது. அதாவது கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அல்லது சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் செவ்வாய் பகவான் 12 ராசி வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாவதாக ஜோதிட விதி கூறுகிறது. அந்த வகை கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வகை. சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய மற்றொரு வகை என 2 வகையில் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய வழிமுறையை பார்த்து வருகிறோம். ஆக இதுவரை மொத்தம் 25 வகைகளில் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய வகை முறையை பார்த்திருக்கிறோம். அடுத்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய உண்டாகக்கூடிய விதிமுறையை பார்த்தோம் அல்லவா? லக்னம், சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று கணக்கீடு செய்தோம் அல்லவா? அந்த கணக்கீட்டிற்கு உட்பட்டு செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தோ, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தோ, சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தோ 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த 2ஆம் இடமானது மிதுன வீடாகவும் அல்லது கன்னி வீடாகவும் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய விதிமுறை இருக்கிறது. ஆக மிதுன வீடு என்பது 2ஆம் இடமாக வர வேண்டும் என்றால் ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது ரிஷப ராசியில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மிதுன வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல கன்னி வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அந்த கன்னி வீடு என்பது 2வது வீடாக வர வேண்டுமானால் ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது சிம்ம ராசியில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்க வேண்டும். இப்படியாக வந்தால் கன்னி வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை என்ற கணக்கீடாக வந்து விடுகிறது. அடுத்து செவ்வாய் இருக்கக்கூடிய 4ஆம் இடம் மேஷ வீடு, விருச்சிக வீடாக வந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்ற கணக்கீடு வருகிறது. இந்த மேஷம் மற்றும் விருச்சிக வீடு என்பது செவ்வாய் பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்ட வீடு. அந்த வகையில் இந்த மேஷம் மற்றும் விருச்சிக வீட்டில் இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு கணக்கீடும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மேஷம் மற்றும் விருச்சிக வீடு 4ஆம் வீடாக வந்தாலும் வராவிட்டாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய 7ஆம் இடம் கடக வீடாகவும் மகர வீடாகவும் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடக வீடு செவ்வாய் பகவானுடைய நீச்ச வீடு, மகர வீடு என்பது செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு. ஆக செவ்வாய் பகவான் தன்னுடைய நீச்ச வீடான கடக வீட்டிலோ உச்ச வீடான மகர வீட்டிலோ இருந்தால் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த கடக வீடு மகர வீடு என்பது 7ஆம் இடமாக வந்தாலும் வராவிட்டாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகிவிடும். அடுத்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமாக இருந்து அந்த 8ஆம் இடம் என்பது தனுசு வீடாகவும் மீன வீடாகவும் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாவதாக விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு, ரிஷப ராசியில் பிறந்த ஒருவருக்கு, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் பிறந்த ஒருவருக்கு 8ஆம் இடமான தனுசு வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. அதே போல மீன வீட்டில் செவ்வாய் இருந்து அந்த ஜாதகருக்கு மீன வீடு என்பது 8ஆம் வீடாக அமைந்தால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்பது சிம்ம லக்னக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த மீன வீடு என்பது 8ஆம் வீடாக அமையும். இப்படியான வகையிலும் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் வீடாக இருந்து அந்த 12ஆம் இடம் என்பது ரிஷப வீடாகவும் துலாம் வீடாகவும் அமைந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதி இருக்கிறது. ரிஷப வீடு 12வது வீடாக யாருக்கு வரும் என்றால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பில் பிறந்த ஜாதகர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ரிஷப வீடு என்பது 12ஆம் வீடாக அமைகிறது. அந்த 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதிமுறை இருக்கிறது. இதே போல துலாம் வீடு என்பது ஒருவருக்கு 12ஆம் வீடாக அமைந்து அந்த துலாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய விதிமுறையும் இருக்கிறது. இந்த துலாம் வீடு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக அமையும், விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் 12ஆம் வீடாக அமையும், விருச்சிக வீட்டில் சுக்கிர பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கும் 12ஆம் வீடாக அமையும். இப்படியாக செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகியவைகளை பொறுத்து
12 ராசி வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு கணக்கீடு வருகிறது. இந்த வீடுகளுடைய பெயர்களை பார்க்கும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய 10 வீடுகள் வருகிறது. இதில் விடுபடக்கூடிய வீடுகள் என்பது சிம்ம வீடும் கும்ப வீடும். இந்த 10 வீடுகளிலும் மேஷ வீடு, விருச்சிக வீடு, கடக வீடு, மகர வீடு ஆகிய வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தாலே தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய வழிமுறையை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 10 வீடுகளில் இந்த 4 வீடுகளை தவிர்த்து மீதமுள்ள மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், ரிஷபம், துலாம் ஆகிய வீடுகளை கணக்கீடு செய்யும் போது 6 வீடுகளாக வருகிறது. இதுவரை ஏற்கனவே செவ்வாய் தோஷம் இருந்து தானாக நிவர்த்தியாகக்கூடிய 25 விதிகளை பார்த்தோம். தற்போது ஒரு 6 வகையில் செவ்வாய் தோஷம் இருந்து தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய மேலும் கூடுதலாக 6 விதிமுறை வருகிறது. ஆக மொத்தம் 31 வகைகளில் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு வருகிறது. 31 விதிகளும் ஜோதிடர்களாலும் ஜாதகர்களாலும் பெரும்பாலானோரால் பின்பற்றப்படுகிறது. அடுத்து மேலும் சில விதிகளின் அடிப்படையிலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடியதாக சில ஜோதிட நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. சிலருடைய அனுபவத்திலும் இருக்கிறது. இந்த அனுபவம் என்பது சில ஜோதிடர்களும் சில ஜாதகர்களும் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை குறிப்பதாகும். அந்த வகையில் செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டினுடைய ராசியினுடைய அதிபதி லக்னத்திற்கு 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்தாலும் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்பு கிரகங்களான சந்திரன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடைய ஆட்சி வீடுகளான கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய மற்றொரு விதிமுறை வருகிறது. அடுத்து செவ்வாய் பகவான் ராசி வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சிகம், உச்ச வீடான மகரம், நீச்ச வீடான கடகம் ஆகியவற்றில் இருந்தால் எப்படி தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செய்து கொள்கிறாரோ அதேபோல நவாம்சத்திலும் தன்னுடைய ஆட்சி வீடுகளான மேஷ வீடு மற்றும் விருச்சிக வீட்டில் இருந்தாலும், உச்ச வீடான மகர வீட்டில் இருந்தாலும், நீச்ச வீடான கடக வீட்டில் இருந்தாலும் தானாகவே செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதிமுறையும் சிலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக செவ்வாய் தோஷம் உண்டாகக்கூடிய 15 வகை விதிகளையும் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய 31 வகைகளுக்கும் மேற்பட்டும் சில விதிகளை பார்த்திருக்கிறோம். தற்போது 3வது வகையான செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத விதிகளை பார்க்க வேண்டும். அதை எப்படி அனுமானிக்க வேண்டும் என்றால், உறுதி செய்ய வேண்டும் என்றால், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தி ஆகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 31 வகைகளிலும் செவ்வாய் தோஷம் தானாகவே நிவர்த்தியாகவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகமாக கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக உங்கள் ஜாதகத்தில் முதலாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றும், 2வதாக செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகிறதா என்றும், 3வதாக செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகவில்லையா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.